ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இட்லிக்கு தொட்டு சாப்பிட தக்காளி குருமா மிக எளிய முறையில் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி, ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துண்டுகளாக போட்டு வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், பட்டை லவங்கம் கிராம்பு வச்சுருக்கேன், 3. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காயும் பொட்டுக்கடலையும் நான் விழுத அரைச்சிட்டு வந்துட்டேம்மா மிக்சியில் போட்டு. அதுக்கு அப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் விழுத அரைச்சிக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிய முறை தான். இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாமா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இது தான் கேட்பாங்க வீட்டில். செஞ்சு பாருங்கள். இது இட்லி. ஸ்டவ் பற்ற வச்சிட்டோம்மா. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இது 3 லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, இதுதான் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் வெங்காயம் போடுறேன். அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கணுமா. கல் உப்பு போடுறேன். இது கூடயே உப்பு போட்டுறேன். இது தனி மிளகாய் தூள்மா, 1 ஸ்பூன் போடுறேன், போதும். இது ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா. இதில் தண்ணி சுண்டி வரணும். அதுக்கப்புறம்லாம் இந்த விழுது அரைச்சி மேலே கொத்தமல்லி தூவி 2 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேம்மா. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும்.
இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுமா. இப்போ நான் அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காயும் பொட்டுக்கடலையும், அந்த விழுது இதில் போட போகிறேன். அதுக்கப்புறம் தக்காளி விழுது அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிக்கலாமா. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், குருமா திக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்கம்மா. உப்பு பத்தலைன்னா, எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் போட்டுக்கிட்டேன். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். எளிய முறையில் செய்யக்கூடியது, மிக எளிய முறையில் செய்கிறது. இஞ்சி பூண்டு எதுவும் தேவையில்லை. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி 7 இட்லி சாப்பிடுவாங்க. நல்லா கொதி வரட்டமா. பேர் தக்காளி குருமா, எளிய முறையில் செய்வது. கொதி வந்துருச்சுமா. நல்லா இன்னும் 2-3 கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை தூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை தஞ்சை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லி தூவியாச்சு, இறக்கிடுவோம்மா. ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கம்மா எவ்வளோ திக்காக இருக்குது. இப்படி ஊற்றி இப்படி சாப்பிடணும். இதை